அனைவருக்கும் வணக்கம். திருப்பத்தூர் தூய நெஞ்ச கல்லூரியும் மெரினாபுக்ஸ்.com இணைந்து நடத்துகிற 10 நாட்கள் 10 நூல்கள் எனும் தலைப்பிலான இணையவழி கருத்தரங்கத்தினுடைய 3வது நாளில் மிக முக்கியமான ஒரு நூலோடு உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சியும் பெருமிதமும் அடைகிறேன். இந்த நாளில் நாம் காண இருக்கக்கூடிய நூல் வரலாறும் வழக்காறும் எனும் பேராசிரியர் ஆ. சிவசுப்பிரமணியன் அவர்களுடைய நூல். பேராசிரியர் ஆ. சிவசுப்பிரமணியன் அவர்கள் தமிழகத்தின் மிக முக்கியமான சமூக விஞ்ஞானிகளில் ஒருவர். தூத்துக்குடியில் வாழ்ந்து வரும் பேராசிரியர் ஆ. சிவசுப்பிரமணியன் அவர்கள் நாட்டார் வழக்காற்றியல், அடித்தள மக்கள் வரலாறு குறித்து மிகுதியும் எழுதியவர். பேராசிரியர் நா. வானமாமலை அவர்களுடைய மாணவர். நாவாவின் ஆராய்ச்சி, நாட்டார் வழக்காற்றியல் ஆகிய மிக முக்கியமான இதழ்களினுடைய ஆசிரியர் குழுவிலும் அவர் அங்கம் வகிக்கிறார். ஏராளமான நூல்களினுடைய ஆசிரியர் பேராசிரியர் ஆ. சிவசுப்பிரமணியன் அவர்கள். பொற்காலங்கள் ஓர் மார்க்சிய ஆய்வு, அடிமை முறையும் தமிழகமும், வ.உ.சி.யும் தொழிலாளர் வேலை நிறுத்தமும், ஆஷ் கொலையும் இந்திய புரட்சி இயக்கமும், மந்திரமும் சடங்குகளும், பின்னி ஆலை வேலை நிறுத்தம், கிறிஸ்தவமும் சாதியும், தமிழகத்தில் அடிமை முறை, நாட்டார் வழக்காற்றியல் அரசியல், கோபுரத் தற்கொலைகள், வரலாறும் வழக்காறும், வரலாற்று பொருள்முதல்வாதம் ஓர் அரிச்சுவடி, இன வரைவியலும் தமிழ் நாவல்களும், பண்பாட்டு போராளி நா. வானமாமலை உள்ளிட்ட ஏராளமான நூல்களினுடைய ஆசிரியர் பேராசிரியர் ஆ. சிவசுப்பிரமணியன் அவர்கள். நண்பர்களே, நாம் இன்றைக்கு காண இருக்கக்கூடிய வரலாறும் வழக்காறும் எனும் இந்த நூலினை காலச்சுவடு பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது. முதல் பதிப்பு 2008ஆம் ஆண்டு வெளிவந்தது. இதுவரை 7க்கும் மேற்பட்ட பதிப்புகளை இந்நூல் கண்டிருக்கிறது. இந்நூலில் 10 கட்டுரைகள் இடம்பெற்றிருக்கின்றன. தமிழகத்தின் வரலாற்றில் ஒரு குறுக்கு வெட்டு தோற்றத்தை நம் முன் விரித்து வைக்கின்றன இந்த கட்டுரைகள். வரலாறு எழுதுவதற்கு சான்றாதாரங்களாக, தரவுகளாக, மூலங்களாக விளங்குபவை எவை? கல்வெட்டுக்கள், பட்டயங்கள், இலக்கியங்கள், பயணக்குறிப்புகள், தொல்லியல்கள், சான்றுகள், நாணயங்கள், அரசு ஆவணங்கள் இவைதானே. இவற்றை கொண்டுதானே வரலாறு எழுதப்படுகிறது. ஐரோப்பிய வரலாறானாலும் சரி, இந்திய வரலாறானாலும் சரி, அல்லது தமிழக வரலாறானாலும் சரி, இதுதானே நிலைமை. மேலே சொன்ன ஆவணங்கள் மட்டுமல்ல, வாய்மொழி வழக்காறுகளும் வழிபாட்டு முறைகளும் வரலாற்று வரைவுக்கான சான்றுகளாக அமையும் தகுதியுடையன என்பதை இந்நூல் கட்டுரைகள் மெய்ப்பிக்கின்றன. நூலின் முன்னுரையிலேயே தன்னுடைய வரலாற்று ஆர்வம் குறித்த செய்திகளை மிகவும் சுவையாக பகிர்ந்து கொள்ளுகிறார் பேராசிரியர் ஆ. சிவசுப்பிரமணியன் அவர்கள். வரலாறு என்று சொல்லும்போது, திருநெல்வேலி இந்து கல்லூரி உயர்நிலைப் பள்ளியில் தனக்கு வரலாற்று பாடம் கற்றுக் கொடுத்த ஆசிரியர் திரு கே.பி. சுப்பிரமணிய ஐயர் நினைவுக்கு வருகிறார் என்று தொடங்குகிறார் பேராசிரியர் சிவசு. பள்ளி இறுதி தேர்வு தொடங்கும் முன் பாடங்களை முடித்துவிட்டு அறிவுரை சொல்வாராம் ஆசிரியர். டே பசங்களா, எந்த கேள்வியையும் எழுதாமல் விட்டுறாதீங்க. தெரிஞ்ச கேள்விகளுக்கு பதிலை எழுதிட்டு அப்புறம் தெரியாத கேள்விகளுக்கு எதையாவது எழுதி வைங்க. அரை ஒன்றுன்னு ஏதாவது மார்க் கிடைக்கும். அசோகர், ராஜராஜன், கிருஷ்ண தேவராயர் என எந்த அரசனை குறித்து கேட்டாலும் சாலையில் இருபுறமும் நிழல் தரும் மரங்களை நட்டார்கள், சாலைகள் அமைத்தார்கள், சத்திரங்கள் கட்டினார்கள், வழிப்போக்கர் திருடர் பயமின்றி நடமாடினார்கள் என்று எழுதி வையுங்க, ஏதாவது மார்க் கிடைக்கும் என்று சொல்வாராம். இப்படி சொல்லிவிட்டு மன்னர்களின் சாதனைகளாக தான் சொன்னவற்றை மறுபடியும் திருப்பி சொல்லுங்கள் என்று மாணவர்களை கேட்பாராம். அப்படி ஒரு முறை கேட்டுக்கொண்டிருந்த போது மாணவராக இருந்த பேராசிரியர் சிவசு சொன்னாராம், அவருடைய முறை வந்தபோது சாலைகளில் இருபுறமும் மரம் நட்டார்கள் என்று சொல்ல தன் மோதிர கையால் ஆசிரியர் சிவசுவை குட்டினாராம். சரியாகத்தானே சொன்னோம் என்று விழித்தபோது, அபிஷ்டு,
நிழல் தரும் மரங்களை நட்டார் என்று சொல்லு என்றாராம். இச்செய்தி மனதில் நிற்பதற்கு தலையில் விழுந்த குட்டுத்தான் காரணம் என்று தன் முகவுரையை தொடங்குகிறார் பேராசிரியர் சிவசுப்பிரமணியன் அவர்கள். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் வரலாறு படித்த தன்னுடைய அரை தோழர் ஒருவர் வரலாற்றின் முக்கியமான சொற்கள் என்று சிலவற்றை மனனம் செய்வார் என்று அந்த சொற்களை எடுத்து காட்டுகிறார். அந்த சொற்கள் எவை மாதிரியான சொற்கள் தெரியுமா? கேப்சர்டு, அட்டாக்ட், சீஸ்டு, கிங்டம், இப்படியான சொற்கள். பள்ளி ஆண்டு விழாக்களில் வரலாற்று நாடகம் என்றாலே கிரீடம், வாள், செங்கோல், ஈட்டி, கேடயம், சிம்மாசனம் இவை இல்லாமல் ஒரு வரலாற்று நாடகத்தையும் நாம் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது என்கிறார் பேராசிரியர் சிவசுப்பிரமணியன் அவர்கள். தமிழில் வரலாற்று நாவல்கள் என்ற தலைப்பில் ஒரு உரைக்காக 3 மாதங்கள் வரலாற்று நாவல்களை தேடி தேடி படித்திருக்கிறார் பேராசிரியர். எல்லோருமே அரண்மனைக்குள்ளும் அந்தப்புறத்திற்குள்ளும் ஆலயங்களுக்குள்ளும் போர்க்களங்களிலும் தம் கதை மாந்தர்களை உலவ விட்டிருக்கிறார்கள். வரலாறு என்றால் அதில் மக்களுக்கும் இடம் உண்டுதானே என்பதை முற்றிலும் மறந்து போனார்கள் என்று குறிப்பிடும் பேராசிரியர், மாதவையாவும் பிரபஞ்சனும் மட்டுமே விதிவிலக்காக உண்மையிலேயே வரலாற்று நாவல்களை எழுதியிருக்கிறார்கள் என்று குறிப்பிடுகிறார். மேற்குறித்த 4 செய்திகளிலிருந்து தனக்கு எழும் கேள்விகள் என்று 4 கேள்விகளை பேராசிரியர் சிவசுப்பிரமணியன் முன்வைக்கிறார். 1. வரலாற்றில் மன்னர்கள் மட்டுமே இயங்கிக் கொண்டிருந்தார்களா? 2. மன்னர்களின் ஆட்சி காலத்தில் பொதுமக்கள் எவ்வாறு வாழ்ந்து வந்தார்கள்? வினா 3. மன்னர், மன்னரை சார்ந்தோர் நீங்களாக ஏனையோருக்கு முகவரி இல்லையா? கேள்வி 4. மன்னருக்கு எதிராக சிறு முணுமுணுப்பு கூட எழவில்லையா? இந்த 4 கேள்விகளும் வரலாறு குறித்த நம் கற்பனையில் கற்களை எறிகின்றன. தமிழர்களின் 2000 ஆண்டு வரலாற்று பாரம்பரியத்தில் அந்தப்புறங்களையும் போர்க்களங்களையும் தாண்டி எத்தனை நிகழ்வுகள் நிகழ்ந்திருக்கின்றன என்று குறிப்பிடும் பேராசிரியர் சிவசுப்பிரமணியன் சில நிகழ்வுகளை நமக்கு சுட்டிக்காட்டுகிறார். ஆற்றில் மிதந்து வந்த மாங்காயை திருடிய செயலுக்காக உயிர் பறிக்கப்பட்டாளே சங்ககால பெண்ணொருத்தி. தான் மேய்த்த மாடு பயத்தம் செடியை மேய்ந்து விட்டதற்காக கண்ணை பறிகொடுத்தாரே மிகிலியின் தந்தை. வைதீக சமயத்தை எதிர்த்தமைக்காக கழுவில் ஏற்றப்பட்டார்களே எண்ணாயிரம் சமணர்கள். குடி நீக்கிய பிரம்மதேயங்களும் தேவதானங்களும் உருவாக தம் நிலத்தை இழந்தார்களே பல உழவர்கள். பிரம்மதேயமாக மாற்றப்பட்ட கிராமங்களில் கள் இறக்கும் உரிமையை இழந்தார்களே ஈழவர்கள். வெண்கல பாத்திரங்களை சோழ பேரரசின் சேவகர்களிடம் பறிகொடுத்ததோடு தங்களின் மண் பாத்திரங்களையும் அவர்கள் உடைப்பதை பார்த்து கொண்டிருந்தார்களே சோழர்கால வேளாண் குடிகள். வீட்டின் முன்புறம் திண்ணை வைத்து கொள்ள, மாடி கட்ட, வெள்ளையடிக்க போராடித்தானே சோழர்கால இடையர்கள் இவ்வுரிமையை பெற்றார்கள். ஊதியமில்லாத கட்டாய வேலையை வெட்டி, ஊழியம் என்ற பெயரில் செய்து மாய்ந்து போனார்களே நம் முன்னோர்கள். தளிச்சேரி பெண்டீர் எவ்வாறு உருவாக்கப்பட்டனர்? அழகான பெண்களை கவர்ந்து வந்தும் விலைக்கு வாங்கியும் அவர்களுக்கு அம்மு வீடு, மங்கள விலாசம், கல்யாண மகால் என்ற இருப்பிடங்களை உருவாக்கிய மன்னர்கள் யார்? இடுப்புக்கு மேலே ஆடை அணியக்கூடாது என்ற கட்டுப்பாட்டை பெண்கள் மீது திணித்த மன்னர்கள் மற்றும் மேட்டிமை சாதியினர் யார்? இக்கொடுமைகளுக்கு எதிராக போராட்டங்கள் நடந்தனவா இல்லையா? இவ்வாறு ஏராளமான கேள்விகளும் ஆய்வுக்குரிய செய்திகளும் தமிழக வரலாற்றில் உண்டு, இந்திய வரலாற்றிலும் உண்டு என்கிறார் பேராசிரியர் சிவசுப்பிரமணியன். அதிகாரப்பூர்வமான வரலாற்று பாடங்களில் இவை இடம்பெறுவதில்லை. தப்பித்தவறி இடம்பெற்றாலும் நாமரூப என்பது போல 1-2 பெயர்களுடன் முடித்து கொள்ளப்படும் என்கிறார். இந்த மாதிரியான வரலாற்று சம்பவங்களும் செய்திகளும் ஏதோ பெயரளவுக்கு போனால் போகிறது என்று வரலாற்றிலே குறிக்கப்பட்டிருக்கிறதே தவிர அதற்கு உரிய இடம் நம்முடைய வரலாறுகளில் அளிக்கப்படவில்லை என்பதை அவர் காட்டுகிறார். இந்த நூலினுடைய முதல் கட்டுரை வரலாறும் வழக்காறும் என்பது. நெடிய வரலாற்று பாரம்பரியம் உடைய தமிழர்களுடைய
வரலாறு சமூகம் சார்ந்த வரலாறாக எழுதப்படவில்லை என்ற குற்றச்சாட்டோடு இந்த கட்டுரையை தொடங்குகிறார் பேராசிரியர். வரலாறு என்பதே தன்னிகரில்லாத தலைமக்களை கொண்டே இதுவரை நோக்கப்படுகிறது. நீண்ட நெடிய வரலாற்று பாரம்பரியம் இருந்தும் கணக்கற்ற வரலாற்று சான்றுகள் இருந்தும் ஏன் அவ்வாறான வரலாறு எழுதப்படவில்லை? ஏனென்றால் நமது வரலாற்று வரைவியல் என்பது ஐரோப்பிய வரலாற்று அறிஞர்களால் உருவாக்கப்பட்டதுதான் என்கிறார் அவர். இந்தியாவின் வரலாற்று வரைவை உருவாக்கியவர்கள் ஐரோப்பிய தன்னின உயர்வுவாதத்திற்கு, எத்னோசென்ட்ரிசம் என்று சொல்லப்படுகிற ஐரோப்பிய தன்னின உயர்வுவாதத்திற்கு ஆட்பட்டவர்கள். தம்முடைய வரவால் தான் நாகரிகத்தின் ஒளியே நம் மீது பட்டது என்று மனப்பூர்வமாக நம்புபவர்கள். எனவே இந்தியாவை ஆண்ட மன்னர்களின் பட்டியலாகவே இந்திய வரலாறு உருவாக்கப்பட்டது என்கிறார் பேராசிரியர். பழைய வரலாற்று தடத்திலிருந்து விடுபட்டு மாற்று வரலாறு ஒன்றை உருவாக்கும் கட்டத்தில் நாம் இருக்கிறோம் என்று நமக்கு நினைவுபடுத்துகிறார் பேராசிரியர் சிவசு. புதிய வரலாறு, சாமானியர் வரலாறு, அடித்தள மக்கள் வரலாறு, விளிம்பு நிலையினர் வரலாறு என்ற வரலாற்று பள்ளிகள் மரபுவழி வரலாற்றுக்கு மாற்றாக உருவாகியுள்ளன என்கிறார். வரலாறு என்பது வர்க்கங்களுக்கு இடையிலான போராட்டம் என்ற மார்க்சிய சிந்தனையோடு இவை உடன்பட்டும் முரண்பட்டும் நிற்கின்றன என்கிறார். ஏடறிந்த வரலாறெல்லாம் வர்க்க போராட்டத்தின் வரலாறே என்றார் மார்க்ஸ். இந்திய வரலாற்று வரைவில் காலனிய சார்பான வரலாற்று வரைவையும் கீழைத்தேயவாதம், அதாவது ஓரியன்டலிசம் என்று சொல்லப்படுகிற கீழைத்தேயவாதம் சார்பான வரலாற்று வரைவையும் குறிப்பிடுகிறார் பேராசிரியர் சிவசு. தமிழ்நாட்டு வரலாற்று வரைவில் மேற்குறித்த இரண்டை தவிர 2 போக்குகள் இருந்ததையும் பேராசிரியர் சுட்டிக்காட்டுகிறார். அவை என்ன 2 போக்குகள்? அவை வடமொழி சார்பானது, தமிழ் மொழி சார்பானது என்ற 2 போக்குகள் என்கிறார். காலனிய சார்பான வரலாற்றியலாளர்கள் இந்திய மன்னர்களின் தன்னிச்சையான கொடுங்கோல் ஆட்சி முறையை மிகைப்படுத்தி காட்டியிருக்கிறார்கள். கீழைத்தேயவாதத்திற்கு ஆட்பட்ட வரலாற்றியலாளர்கள் பண்டைய இந்தியாவின் வேதங்கள், ஸ்மிருதிகள், காவியங்கள் ஆகியவற்றில் மட்டுமீது ஈடுபாடு காட்டி பண்டை பெருமையில் முகம் புதைத்திருந்தார்கள் என்கிறார். தமிழ்நாட்டை பொறுத்தவரை சங்க காலமும் பிற்கால சோழர் காலமும் பொற்காலங்களாக சித்தரிக்கப்பட்டன. வடமொழிச்சார் பண்பாட்டை முன்னிறுத்தி தமிழர்தம் வரலாற்றையும் பண்பாட்டையும் ஓரம் கட்டி வந்த போக்கிற்கு எதிராகவே இந்த நிலைப்பாடு, பொற்காலம் குறித்த இந்த சித்தரிப்பு உருவாகியது என்கிறார். இது தவிர்க்க முடியாத ஒன்றுதான். ஆனால் கடந்த கால வரலாறு குறித்த திறனாய்வை இது புறக்கணித்தது. இதன் தொடர்ச்சியாக வரலாறு என்பது போற்று துதிப்பதற்கு உரிய ஒன்றாக மாற்றப்பட்டு விட்டது என்கிறார் பேராசிரியர் சிவசு. இந்திய வரலாற்று வரைவுகள் அனைத்திலும் காணப்படும் பொது பண்பு எது? அதன் மேட்டிமை சார்புதான் என்கிறார் பேராசிரியர் சிவசு. இப்படி வரலாறு உருவாக்கப்பட்டதற்கு என்ன காரணம்? சாதிய மற்றும் வர்க்க மேலாண்மை சிந்தனை கொண்டோரே வரலாற்று வரைவில் முன்னின்றார்கள் என்கிறார் பேராசிரியர் சிவசு. உண்மைதானே? தமிழக வரலாற்றை பொறுத்தவரை சாஸ்திரிகளும் பண்டாரங்களும் பிள்ளைகளும் தானே வரலாற்று வரைவிலே முன்னின்றார்கள். சரி, இந்த மேட்டிமைத்தனம் எப்போது சரிந்தது? பேராசிரியர் சிவசு அதை குறிப்பிடுகிறார். மார்க்சிய சிந்தனையின் தாக்கம் இந்திய வரலாற்றில் மெல்ல மெல்ல பதிய தொடங்கியதும் தான் வரலாறு எழுதியல் வேறு பக்கம் திரும்பியது என்கிறார். ஒரு சமூகத்தின் பொருள் உற்பத்தி முறையில் ஏற்படும் மாற்றங்கள் அச்சமூகத்தில் ஏற்படுத்தும் பாதிப்புகளையும் ஒவ்வொரு சமூக அமைப்பிலும் உடைமையாளர்களின் நலன்களை பாதுகாக்கும் அமைப்பாகவே அரசு செயல்பட்டு வந்துள்ளதையும் இது சுட்டிக்காட்டுகிறது. ஆட்சியாளர்கள் தாம் செய்துள்ளதாக விளம்பரப்படுத்திக் கொள்ளும் சாதனைகளுக்கு பின்னால் அவலங்களும் ஒடுக்கப்பட்டோரின் பங்களிப்பும் இவ்வரலாற்று முறையியல் வாயிலாக வெளிவந்தது என்கிறார். மார்க்சிய வரலாற்று வரைவியல் குறைபாடற்றதா, பரிசுத்தமானதா? இல்லை. அதனை வரலாற்று வெளியில் கொண்டு வந்து நிறைத்தமையில் இருக்கும் போதாமைகளையும் சிவசு சுட்டிக்காட்டுகிறார். வர்க்க பாகுபாடுகளை தாண்டி நிற்கும்
சாதிய பாகுபாடுகளும் கணக்கில் கொள்ளத்தக்கவை. இந்திய மார்க்சிய வரலாற்று வரைவியல் இதை உள்வாங்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது என்கிறார். சுத்திரனாக பிறந்த சிவாஜி, மராட்டிய மண்ணை ஆட்சி செய்ய முயன்ற சிவாஜி பிராமணர்களுக்கு பெரும் பொருள் கொடுத்தும் அவருடைய தயவை வேண்டிய பிறகு சடங்குகளை செய்த பிறகுதானே தன்னை சத்திரியனாக்கி கொண்டான். இதுவும் வாய்வுக்குரிய வரலாற்று செய்திதான் என்கிறார் பேராசிரியர் சிவசு. சிவாஜிக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டில் களப்பிரர் மரபில் வந்த கூற்றுவ நாயனார் தனக்கு முடிசூட்ட வேண்டும் என்று தில்லைவாழ் அந்தணர்களிடம் கேட்டபோது அவர்கள் ஏன் மறுத்தனர்? சூத்திரன் ஆட்சி புரியும் நாட்டில் பிராமணர்கள் வாழக்கூடாது என்ற மனு தர்ம ஸ்லோகத்திற்கும் இவ்வரலாற்று நிகழ்வுகளுக்கும் தொடர்பு உண்டா என்று ஆராய்வதும் வரலாற்று ஆசிரியரின் கடமைதானே என்கிறார் பேராசிரியர் சிவசு. மக்களால் உருவாக்கப்படும் வழக்காறுகள் எவ்வாறு வரலாறு எழுதியலுக்கு ஆவணமாக பயன்பட முடியும் என்பதை குறித்தும் அவற்றை அப்படியே உண்மை என ஏற்றுக்கொள்ள முடியுமா என்ற ஐயம் குறித்தும் அவர் விவரிக்கிறார். மக்களின் வரலாறுகளில், குறிப்பாக மக்களினுடைய வழக்காறுகளில் சாதி, சமயம், வட்டாரம், தொழில் ஆகியவற்றின் தாக்கம் அதிகம் இருக்குமே. எனவே அவை ஒரு பக்க சார்பு உடையனவாக இருக்குமே. இவற்றை எப்படி தரவுகளாக ஏற்றுக்கொள்ள முடியும் என்ற வினாவையும் எழுப்பி அதற்கு விடையையும் சொல்கிறார் பேராசிரியர் சிவசு. வரலாற்று ஆசிரியன் ஆவணத்தை ஆராய்ந்து அதன் பொருளை கண்டுபிடிக்கிற வரை ஆவணத்திற்கு அர்த்தம் கிடையாது என்கிறார். இது மிக முக்கியமான ஒரு கூற்று. எல்லோருக்கும் வரலாற்று ஆவணங்கள் கிடைக்கின்றன. அந்த ஆவணங்கள் ஒருபோதும் வரலாறாக ஆவதில்லை. மாறாக அந்த வரலாற்று ஆவணங்களிலே இருக்கக்கூடிய பொருளை வரலாற்று ஆசிரியன் ஆழ்ந்து காண்கிற போதுதான், கண்டுபிடிக்கிற போதுதான் அந்த ஆவணத்திற்கே ஒரு அர்த்தம் கிடைக்கிறது என்கிறார் பேராசிரியர் சிவசு. E.H. காரின் கூற்றை மேற்கோளாக காட்டி பேசுகிறார் சிவசு. விவரம் என்பது ஒரு சாக்குப்பை, அதில் சாமான்களை வைத்தால்தான் அது நேராக நிற்கும் என்று பிராண்டல்லோவின் நாடக பாத்திரங்களில் ஒருவர் கூறினார் என்கிறார். விவரம் என்பது ஒரு சாக்குப்பை, அதில் சாமான்களை வைத்தால்தான் அது நேராக நிற்கும், இல்லை என்றால் அது கீழே தான் விழுந்து கிடக்கும். எனவே அந்த விவரங்களில் நாம் எதை இட்டு நிரப்புகிறோம், எவ்வாறான நோக்கை முன்வைக்கிறோம் என்பதை பொறுத்துத்தான் வரலாறு நமக்கு கிடைக்கிறதே தவிர வெறும் ஆவணங்கள், புள்ளி விவரங்கள், சான்று ஆதாரங்கள் ஒருபோதும் வரலாறாக ஆவதில்லை என்பதை இந்த H. காரின் கூற்று விவரிக்கிறது என்கிறார். நம் வரலாற்று வீரர்கள் என்று கொலையுண்டு இறந்து போன மனிதர்களை அடையாளப்படுத்துகிறார் பேராசிரியர் சிவசு. புறக்கணிக்கப்பட்ட வீரர்கள், குறிப்பாக ஒண்டி வீரன், சுந்தரலிங்கம், பொட்டிப்பகடை ஆகியோரது பெயர்கள் வரலாற்று நூல்களில் இடம்பெற தவறிவிட்டன என்கிறார். தவறவிட்டதற்கு பின்னால் உள்ள அரசியலையும் பேராசிரியர் சிவசு சுட்டிக்காட்ட தவறவில்லை. கதைப்பாடல்களில் மறுபக்கம் என்ற சிறு தலைப்பில் கட்டபொம்மன் கதையில் அவன் திருவைகுண்டத்தில் இருந்த கிழக்கிந்திய கம்பெனியாரின் நெற்களஞ்சியத்தை அவனது தானாதிபதி கொள்ளையடித்ததால் கும்பினியாரின் பகை ஏற்பட்டு அவன் அழிந்து போனான் என்று வருவதை எடுத்து பேசுகிறார். இது கதைப்பாடலில் வரக்கூடிய செய்தி. உண்மையில் அந்த நெற்களஞ்சியத்தை கொள்ளையடித்த காரணத்தினால்தான் ஆங்கிலேயருடைய பகையை அவன் தேடிக்கொண்டான். எனவேதான் ஆங்கிலேயர்கள் அவனை அழிக்க முயன்றார்கள் என்று கதைப்பாடலிலே வருகிறது. பேராசிரியர் சிவசு அந்த ஆவணத்தை எடுத்துக்கொண்டு சொல்லுகிறார், பகைவர்களின் சொத்துக்களை கவர்வது என்பது நடைமுறையில் உள்ள ஒரு போர் தந்திரம்தானே. அதுவும் கும்பினியார்கள் சேர்த்த அந்த சொத்துக்கள் இந்திய மக்களிடம் வரியாக பெற்றவைதானே என்று கேள்விகளை எழுப்புகிறார் அவர். வாய்மொழி வழக்காறுகள் முரண்பாடான பல செய்திகளை கொண்டிருக்கும் என்பதை உணர இது வாய்ப்பாக இருக்கும் என்று காட்டுகிறார். வாய்மொழி வழக்காறுகள் முரண்பாடான செய்திகளை கொண்டிருக்கும், இதை புரிந்து கொண்டே இவற்றை பயன்படுத்த வேண்டும் என்கிற குறிப்பினை நமக்கு எடுத்துக்காட்டுகிறார் பேராசிரியர் சிவசு. பழமொழிகள் உணர்த்தும் வரலாற்று செய்திகள் என்ற துணை தலைப்பில் சில செய்திகளை பகிர்ந்து கொள்கிறார். ஆனை துரத்தினாலும் ஆனக்காவில் ஒண்டாதே
என்ற ஒரு பழமொழியை எடுத்து விளக்குகிறார். இது சைவ வைணவ பகை உணர்ச்சியை வெளிப்படுத்துகிறது என்கிறார். திருவரங்கத்திற்கு அருகிலே இருக்கக்கூடிய ஆனைக்கா என்பது ஒரு சைவ தலமுடைய ஊராகும். ஆனை துரத்தினாலும் ஒரு வைணவன் சைவத்தலம் இருக்கக்கூடிய ஆனைக்காவிற்குள்ளே போகக்கூடாது என்பதாக இந்த சமய பகைமை உணர்ச்சியை இந்த பழமொழி எவ்வாறு வெளிக்காட்டுகிறது என்று எடுத்துக்காட்டுகிறார். நொடிக்கதை அல்லது செய்தி துணுக்கில் கூட வரலாறு பொதிந்திருக்கிறது என்பதை எடுத்துக்காட்டுகிறார் பேராசிரியர். நெல்லை மாவட்டத்தில் உள்ள குருவிகுளம் என்னும் ஊரில் வாழும் காட்டுநாயக்கர் சமூகத்தினரில் ஒரு பிரிவினர் கத்தோலிக்கர்களாக உள்ளார்கள். அவர்களிடம் மத மாற்றம் குறித்து பேசிய போது அப்பகுதி ஜமீன்தாரால் பாலியல் வன்முறையிலிருந்து தங்கள் குடும்ப பெண்களை பாதுகாத்து கொள்ளவே முன்னோர்கள் மதம் மாறினார்கள் என்று குறிப்பிட்டார்களாம். மதம் மாறியதால் மட்டுமே தப்பித்துவிட முடியுமா என்று கேட்டபோது, நாங்கள் நம்பர் போட்ட மரம் என்றாராம் அந்த பெரியவர். அது என்ன நம்பர் போட்ட மரம், புரியவில்லையே என்று கேட்டால், சர்க்காருக்கு சொந்தமான மரத்துக்குத்தானே நம்பர் போட்டிருப்பார்கள், அதை யாரும் வெட்ட முடியாது, வெட்டினால் தண்டனை கிடைக்கும், அதுபோலத்தான் கிறித்தவர்களும் என்றாராம். அதேபோல இந்த அன்றைக்கு ஆளும் வகுப்பாக இருந்த, அன்றைக்கு ஆளும் அரசாக இருந்த கிறித்தவ சமயத்தை சார்ந்து இருப்பதனால் தங்களுக்கு பாதுகாப்பு, தங்களுடைய பெண்களின் மீது இந்த ஜமீன்தார்கள் ஆதிக்கம் செலுத்த முடியாது என்பதாக அதை குறிப்பிடுகிறார். அப்போ நம்பர் போட்ட மரம் என்ற அந்த ஒரு சொல்லில் எவ்வளவு ஆழமான பொருள் பொதிந்திருக்கிறது, ஒரு பெரிய சமூக வரலாறு பொதிந்திருக்கிறது என்பதை பேராசிரியர் சிவசு எடுத்துக்காட்டுகிறார். அதை போலவே ஐரோப்பிய தமிழ் அறிஞர்களில் ஒருவரான ரேனியஸ் ஐயரின் மகன் இளம் ரேனியஸ், அவர் டோனாவூரில் தங்கி கிறித்தவ மறைபரப்பும் பணியிலே ஈடுபட்டு வந்திருக்கிறார். ஒரு நாள் குதிரையிலே ஏறி இந்த சமயப்பணிக்காக போனபோது பரப்பாடி என்ற கிராமத்தை கடக்கும்போது ஒரு நிகழ்வினை கண்டாராம். நிலக்கிழார் ஒருவர் தனக்காக குளம் வெட்டும் பணியை மேற்பார்வை செய்து கொண்டிருந்தார். அந்த குளம் வெட்டும் பணியிலே ஈடுபட்டிருந்த தாழ்த்தப்பட்ட மக்களை அவர் சவுக்கால் அடித்து வேலை வாங்கி கொண்டிருந்தார். இந்த காட்சியை பார்த்தார் இளம் ரேனியஸ். உடனடியாக குதிரையிலே இருந்து இறங்கி வந்து அந்த நிலக்கிழாரினுடைய கையில் இருந்த சாட்டையை பிடுங்கி அதே சாட்டையால் அவரை திரும்ப அடித்து, இனிமேல் ஒருபோதும் இவர்களை சாட்டையில் அடித்து வேலை வாங்கக்கூடாது என்று சொல்லி சென்றாராம். இச்செயலால் ஈர்க்கப்பட்ட தலித் மக்கள் பின்னர் வந்தவர் யார் என்று தெரிந்து கொண்டு அவரையொட்டி கிறித்தவ மதத்தில் சேர்ந்தார்கள் என்ற செய்தியை எடுத்துக்காட்டி, அக்காலகட்டத்தில் நடந்த மதமாற்றம் குறித்த வாய்மொழி வழக்காறுகளை திரட்டினால் மதம் மாறுவதற்கு முன்பு அவர்கள் மீது இழைக்கப்பட்ட இதுபோன்ற சமூக கொடுமைகளை கண்டறியலாம் என்று பேராசிரியர் ஆ. சிவசுப்பிரமணியன் எடுத்துக்காட்டுகிறார். இந்த நூலினுடைய அடுத்த கட்டுரை பிரம்மஹத்தி என்னும் கட்டுரை. பிரம்மஹத்தி என்பது பிராமணன் ஒருவனை கொலை செய்தால் வரக்கூடிய தோஷம் என்பதாக இருக்கிறது என்பதை நாம் அறிவோம். இந்த பிரம்மஹத்தி என்பது ஒரு பிராமண பேய், பிராமணனை கொலை செய்தவர்களை வந்து பிடித்து கொள்ளக்கூடிய ஒரு பேய். இந்த பின்னணியை ஒரு 5 கதை வடிவங்களை கூறி விளக்குகிறார் பேராசிரியர். சிவபெருமான் பிரம்மனின் 5 முகங்களில் ஒன்றை கிள்ளி எறிந்தார். கிள்ளப்பட்ட தலை சிவபெருமானின் கையிலே ஒட்டி கொண்டது. அதையே பிச்சை பாத்திரமாக கொண்டு சில காலம் அலைந்து திரிந்து தன்னுடைய பாவத்தை போக்கிக் கொண்டார் என்பது முதல் கதை. இரண்டாவது கதை வடிவம், சத்திரிய குலத்திலே பிறந்த ராமன் பிராமணனான ராவணனை போரில் கொன்றான். போர் முடிந்த பிறகு பிராமணனாகிய ராவணனை கொன்ற பாவத்தை போக்கும் வகையில் ராமேஸ்வரத்தில் லிங்கம் ஒன்றை செய்து வழிபட்டான். இது இரண்டாவது கதை. இனி மூன்றாவது கதை. 3ஆம் குலோத்துங்க சோழன் பிராமணன் ஒருவனுக்கு கொலை தண்டனை விதித்தான். இறந்த பிராமணனின் ஆவி மன்னனை துரத்த தொடங்கியது. இதிலிருந்து விடுபட புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்றான் சோழன். ஆனாலும் தொல்லை நீங்கவில்லை. ஒரு நாள் திருவிடை மருதூருக்கு சென்றான்.
அங்குள்ள மருதீஸ்வரர் ஆலயத்தின் கிழக்கு கோபுர வாயில் வழியாக நுழைந்ததும் வழக்கம்போல அவனை பின்தொடர்ந்த பிரம்மஹத்தி அவன் திரும்பி வருவதை எதிர்நோக்கி அந்த கிழக்கு கோபுர வாசலிலே காத்திருந்தது. தெய்வத்தை வணங்க போன சோழனுக்கு தெய்வம் ஒரு குறிப்பை காட்டியது. கோவில் கருவறைக்கு பின்னால் உள்ள துவாரத்தின் வழியாக வெளியேறி மேற்கு கோபுர வாயில் வழியாக செல்லும்படியாக கூறியது. அதை கேட்ட மன்னனும் அப்படியே வெளியேறினான். வெகு தூரம் சென்று இப்போது தனக்கு பின்னால் பிரம்மஹத்தி வருகிறதா என்று திரும்பி பார்த்தான். வரவில்லை. அப்போது அவன் திரும்பி பார்த்த இடம் ஒரு வனப்பகுதி. அப்பகுதிக்கு திருபுவனம் என்ற பெயரிட்டு சிவாலயம் ஒன்றை ஏற்படுத்தினான் என்பது இந்த 3வது கதை வடிவம். 4வது கதை வடிவம். வாரசேனன் என்னும் பாண்டிய நாட்டு மன்னன் வேட்டையாடச் சென்றபோது தவறுதலாக ஒரு பிராமணனை கொன்றுவிடுகிறான். பிரம்மஹத்தி கரிய உருவில் அவனை பிடித்து கொண்டது. திருவிடை மருதூர் கோவிலுக்கு சென்றபோது பிரம்மஹத்தியை உள்ளே விடாமல் சிவகணங்கள் பிடித்து கொண்டன என்பது இந்த கதை வடிவம். 5வது கதை வடிவம். பாண்டிய மன்னன் வரகுணன் குதிரையில் செல்லும்போது வழியில் படுத்திருந்த ஒரு பிராமணனை தவறாக கொன்றுவிடுகிறான். பிரம்மஹத்தி பிடித்து கொள்ளுகிறது. கூடல் பெருமானை வணங்கிய போது அவன் கனவில் வந்து, சோழன் ஒருவன் படையெடுத்து வருவான், அவனை துரத்து, இடைமருது அடைவாய், உன்னுடைய பழி தீரும் என்று கூடல் பெருமான் கனவிலே வந்து சொல்லுகிறார். அதைப்போல ஒரு சோழன் படையெடுத்து வருகிறான். அவனை பாண்டியன் துரத்தி செல்ல அவனுடைய நாட்டுக்குள்ளே புகுந்து சோழ நாட்டிலே இடைமருதூரை அடைகிறான். அந்த கோயிலை அடைந்து அங்கிருக்கக்கூடிய இறைவனை வழிபட அவனுடைய தோஷம் நீங்கியது என்பதாக இது 5வது கதை. இந்த 5 கதைகளை எடுத்து பேசும் பேராசிரியர் ஆ. சிவசுப்பிரமணியன் இந்த 5 கதைகளும் சொல்லுகிற செய்தி என்ன என்பதை விளக்குகிறார். பிராமணர்களை கொலை செய்வது என்பது பற்றிய அச்சத்தை உருவாக்குவது இக்கதைகளினுடைய நோக்கம் என்கிறார். மனு தர்மம் பிராமணர்களின் சிறப்பை எடுத்துரைக்கிறது. ஆச்சாரியன், ஓதுவித்தவன், தாய், தகப்பன், குரு, அந்தணன், பசு, முனிவன் இவர்கள் தனக்கு எதிர் செய்தாலும் தான் அவருக்கு எதிர் செய்யக்கூடாது என்பது மனுவினுடைய கருத்து. மனு 4:162. அந்தணனை தவிர ஏனையோரை ஒருக்க தகுந்த இடம் 10 என்றும் அந்தணனை காயப்படுத்தாமல் துரத்திவிட வேண்டும் என்றும் மனு கூறியுள்ளார். மனு 8:124. பிராமணனுக்குரிய தண்டனை குறித்து மனு ஒரு இடத்தில் பேசுகிறார். பிராமணனுக்கு தலையை முண்டனம் செய்தல் உயிர் தண்டனையாகும், ஏனையோருக்கு உயிர் தண்டனையே உண்டு. மனு 8:378. எந்த பாவம் செய்த போதிலும் பிராமணனை கொல்லாமல் காயமின்றி அவன் பொருளுடன் ஊரை விட்டு துரத்துக. மனு 8:379. எத்தகைய பாவத்தை செய்த போதிலும் பிராமணனை அரசன் கொல்லக்கூடாது என்ற இம்மனு தர்ம சுலோகத்தை தன்னுடைய கட்டுரை ஒன்றில் மேற்கோளாக காட்டும் மாமேதை அம்பேத்கர் இந்த கட்டுரையில் அடிக்குறிப்பாக தருவதையும் பேராசிரியர் ஆ. சிவசுப்பிரமணியன் எடுத்து காட்டுகிறார். பிராமணனுக்கு கொலை தண்டனை தரக்கூடாது என்கிற இந்த பாதுகாப்பு, அரசு ரீதியான இந்த பாதுகாப்பு கிபி 1837 வரை பிரிட்டிஷ் அரசாலும் அளிக்கப்பட்டு வந்தது என்பதை மாமேதை அம்பேத்கர் எடுத்து காட்டுகிறார். 1837 ஆண்டில் திருத்தப்பட்ட இந்திய குற்றவியல் சட்டத்தில்தான் முதலாக பிராமணர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படுகிறது. அப்போதுதான் அவர்கள் மரண தண்டனைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் என்பதையும் அவர் எடுத்து காட்டுகிறார். இந்திய சமஸ்தானங்களில் பிராமணருக்கு அப்போதும் கூட மரண தண்டனை இல்லை என்ற பாதுகாப்பு நீடிக்கிறது. இச்சலுகை அளிக்கப்படுவதை பொதுமக்கள் எதிர்க்க திருவாங்கூர் சமஸ்தானத்தின் பிராமணனான திவான் ஒரு சாமர்த்தியமான வழியை கண்டுபிடித்தார் என்கிறார். அதாவது
பிராமணர்களுக்கு தூக்கு தண்டனை விதிப்பதை தவிர்ப்பதற்காக அந்த சமஸ்தானத்திலேயே, திருவாங்கூர் சமஸ்தானத்திலேயே தூக்கு தண்டனையையே ஒழித்துவிட்டார் என்பதை அம்பேத்கர் எடுத்துக்காட்டுவதை பேராசிரியர் ஆ. சிவசுப்பிரமணியன் இக்கட்டுரையில் குறிப்பிடுகிறார். பிராமணர்களின் கொலை செயல்களையும் விவரிக்கிறார் பேராசிரியர் ஆ. சிவசுப்பிரமணியன் அவர்கள். முதலாம் ராஜராஜ சோழனின் அண்ணனான ஆதித்த கரிகாலன் கிபி 965 2 பிராமணர்களால் கொலை செய்யப்படுகிறான். பஞ்சவன் பிரமாதிராசன், இருமுடி சோழ பரமாதிராசன் என்னும் பார்ப்பனர்களால் அவன் கொல்லப்படுகிறான். அவன் இறந்து 20 ஆண்டுகளுக்கு பிறகு கொலையாளிகளை கண்டுபிடித்து முதலாம் ராஜராஜன் தண்டித்திருக்கிறான். அப்போதும் உடல் தண்டனை வழங்காமல் அவர்களின் விளைநிலங்களை பறித்து கொண்டு அதை விற்று அதில் வந்த பணத்தை கொண்டு காட்டுமன்னார் கோவிலில் சிவன் கோவில் ஒன்றை கட்டுவித்து அந்த கோவிலிலே இருக்கக்கூடிய பிராமணர்களுக்கு உணவு வழங்க ஏற்பாடு செய்தான் என்ற குறிப்பை நாம் பார்க்கிறோம். பிராமணர்களிடமிருந்து பறித்த நிலத்தை கொண்டு பெறப்பட்ட பணம் மீண்டும் பிராமணர்களுடைய உணவுக்காக செலவிடப்பட்டிருக்கிறது என்பதை நாம் முரணாக இங்கே பார்க்க வேண்டும். பிராமணர்களை கொல்லக்கூடாது என்ற கருத்து கதைப்பாடல்களிலே வருவதையும் பேராசிரியர் எடுத்துக்காட்டுகிறார். பிரம்மதேயம் என்ற பெயரில் பிராமணர்களுக்கு நிலங்கள் வழங்கப்பட்டது. அதன் மீது எழுந்த எதிர்ப்பு செய்திகளையெல்லாம் பேராசிரியர் சுட்டிக்காட்டுகிறார். பிராமணன் சொத்து கொடிய விஷம், வேறு எந்த விஷமும் விஷமாகாது, விஷம் ஒருவனை கொல்லும், பிரம்ம சொத்தோ புத்திர பௌத்திரர்களையும் கொல்லும் என பட்டயங்களில் காப்புரையாக வடித்தனர் என்ற செய்தியை எடுத்துக்காட்டுகிறார். நிலமீட்சியை சூத்திரர்கள் மேற்கொண்டபோது அதை எதிர்த்த பிராமணர்கள் சிலர் கொலை செய்யப்பட்டிருக்கும் வாய்ப்பு உள்ளது. இத்தகைய சூழலில் மனு தர்ம சாஸ்திரம் தம்மை பாதுகாக்க தவறினால் மற்றுமொரு பாதுகாப்பு வளையமாக பிரம்மஹத்தியை மையமாக கொண்ட புராண கதைகளை இவர்கள் உருவாக்கியுள்ளனர் என்கிறார் பேராசிரியர். எப்படியாயினும் இந்த கதைகளுக்கு பின்னால் வர்க்க நலனும் வருண நலனும் மறைந்துள்ளன என்று இந்த கட்டுரையை முடிக்கிறார் பேராசிரியர் ஆ. சிவசுப்பிரமணியன். அடுத்த கட்டுரை மன்னன் மதிப்பெண் கதை. ஐவர் ராசாக்கள் கதை என்ற கதைப்பாடலை பேராசிரியர் நா. வானமாமலை பதிப்பித்திருக்கிறார். அக்கதைப்பாடலில் வரும் ஒரு கிளை கதை மன்னன் மதிப்பெண் கதை. குலசேகர பாண்டியன் மன்னனுக்கும் கன்னட மன்னனுக்கும் போர் நடந்தது. மன்னன் மதிப்பெண் என்னும் அண்ணன் தம்பியர் அந்த போரிலே மிகுதியான வீரத்தை காட்டினார்கள். இவர்களை கொல்லாமல் பாண்டியனை நெருங்க முடியாது என்று கருதிய கன்னட மன்னன் யார் மன்னனையும் மதிப்பனையும் கொல்கிறார்களோ அவர்களுக்கு பரிசு என்று அறிவிக்கிறான். ஒரு கன்னட படை வீரன் ஆண்டி வேடம் பூண்டு வந்து மன்னன் மதிப்பனுடைய விருந்தினனாக தங்குகிறான். விருந்து உண்டு உறங்கும் வேளையிலே மன்னனுடைய தலையை கொய்துவிட்டு போகிறான். மதிப்பன் பிறகு அறிந்து வேடமிட்டு கொண்டு போய் ஆண்டியை சந்தித்து மதிப்பனின் தலையை கொண்டு வந்திருக்கிறேன் என்று ஒரு துணி மூட்டையை காட்டுகிறான். ஏற்கனவே மன்னனுடைய தலை அந்த ஆண்டியாக வேடமிட்டு வந்த வீரனிடம் இருக்கிறது. இப்போது வேற்று உருவத்திலே மாறு வேடத்திலே போன மதிப்பனுடைய தலையை நான் கொய்து வந்திருக்கிறேன் இந்தா என்று கொடுக்கிற போது அந்த மூட்டையை பிரிக்க கீழே குனிகிறான் வேடமிட்டு வந்த வீரன். மதிப்பன் அந்த ஆண்டி வேடமிட்ட வீரனுடைய தலையை கொய்து தன் அண்ணனுடைய தலையையும் அந்த வீரனுடைய தலையும் எடுத்து கொண்டு போய் பாண்டியனுக்கு முன்னால் வைத்து பணிவோடு வணங்கி நிற்கிறான். அவனுடைய வீரத்தை மெச்சி பாண்டியன் அவனுக்கு முத்து மாலைகளையும் தங்க ஆபரணங்களையும் கொடுத்து நிலங்களையும் கொடுத்து பாராட்டினான் என்று அதிலே வருகிறது. பிறகு மன்னன் மதிப்பன் தெய்வமாக வணங்கப்பட்ட வரலாற்றை இக்கட்டுரையிலே பேராசிரியர் எடுத்துக்காட்டுகிறார். இந்த நூலினுடைய அடுத்த கட்டுரை சமூக நினைவுகளும் வரலாறும் என்ற கட்டுரை.
பண்பாட்டு வரலாற்று வரைவுக்கான தரவுகளில் ஒன்றாக சமூக நினைவு என்பது எப்படி அமைகிறது என்பதை பேராசிரியர் எடுத்துக்காட்டுகிறார். குறுநில மன்னர்கள், ஜமீன்தார்கள், மிராசுகள் ஆகியோரின் பாலியல் வன்புணர்வை மறுத்து கொலையானவர்களை குறித்து இந்த கட்டுரையிலே பேசுகிறார். ஜமீன் பகுதிகளில் வழிபடப்படும் அம்மன்களில் சில ஜமீன்தார்களின் பாலியல் வன்முறைக்கு அஞ்சி பெற்றோர்களால் கொலை செய்யப்பட்ட அல்லது தற்கொலை செய்து கொண்ட பெண்களின் நினைவாக உருவானவைதான் என்கிறார் பேராசிரியர். இதனை 3 சமூக நினைவுகளை எடுத்துக்காட்டி நிறுவுகிறார் பேராசிரியர் ஆ. சிவசுப்பிரமணியன். மறவர் சமூகத்தின் உட்பிரிவுகளில் ஒன்றாக இருக்கும் கொண்டையங்கோட்டை மறவர் என்ற பிரிவை மறவர் சமூகத்தில் உயர்ந்த பிரிவாக கருதுவார்கள். ராமநாதபுரம் ஜமீன் செம்பிநாட்டு மறவர் பிரிவைச் சேர்ந்தவர். அவர் இந்த கொண்டையங்கோட்டை மறவர் பெண்ணை திருமணம் செய்து கொள்ள கேட்டிருக்கிறார். பெண்ணை சிறையெடுக்க எண்ணி இருக்கிறார். இதை அறிந்த அந்த கொண்டையங்கோட்டை மறவர் பிரிவினர் தங்களுடைய உறவினர்களோடு இரவோடு இரவாக கால்நடையாக புறப்பட்டு பயணம் செய்து திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரிக்கு அருகில் இருக்கும் மருகால் குறிச்சி என்னும் கிராமத்தில் போய் நிலையாக தங்கி விட்டனர். இது முதலாவது சமூக நினைவு. இரண்டாவது சமூக நினைவு ஆப்பநாட்டு மறவர் இதேபோல பெண்ணை பறிகொடுக்க தயங்கி தொலைவில் உள்ள வேம்பாறு என்னும் கடற்கரையிலே இருந்த ஒரு பரதவர் சமூகத்தை சார்ந்த ஒருவரிடம் பெண்ணை ஒப்படைக்கிறார். தான் விரும்பிய பெண், தான் அடைய நினைத்த பெண் இந்த பரதவர் குடும்பத்திலே அவருடைய வீட்டிலே வைக்கப்பட்டிருக்கிறாள் என்பதை அறிந்து ஜமீன் வர பரதவர் அந்த பெண்ணுக்கு பொருத்தமான மறவர்குல இளைஞன் ஒருவனை திருமணம் செய்து வைத்து விடுகிறார். வந்த ஜமீன்தார் அவர்களுக்கு திருமணம் நடந்திருப்பதை அறிந்து ஏமாந்து வெறுங்கையோடு திரும்பினார் என்பது இரண்டாவது சமூக நினைவு. மூன்றாவது சமூக நினைவு இலுப்பக்குளம் கிராமத்தில் அகமுடையார் இனத்தவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். இக்குலத்து பெண்ணின் அழகை கண்ட ராமநாதபுரம் ராஜா அவளை திருமணம் செய்து கொள்ள கேட்கிறார். மறவனுக்கு பெண் கொடுக்கும் வழக்கம் அகமுடையானுக்கு இல்லை என்று பெண்ணின் தந்தை மறுத்து விடுகிறார். இரவோடு இரவாக தப்பி இலுப்பக்குளம் வந்து விடுகிறார். மன்னன் போர் வீரர்களை அனுப்ப அப்போது அவர்களோடு போரிட்ட முத்தையா, சோனை என்னும் 2 இளைஞர்கள் இறந்து விடுகின்றனர். அவர்கள் இருவருக்கும் கோவில் கட்டி அந்த ஊரிலே வணங்கி வருகின்றனர். இது மூன்றாவது சமூக நினைவு. முதலாவது சமூக நினைவில் இடம்பெயர்ந்தவர்கள், ராமநாதபுரத்தில் இருந்து இடம்பெயர்ந்தவர்கள் அவர்களுடைய குலதெய்வத்தையும் உடனே தூக்கி வந்திருக்கிறார்கள். வழியிலே பாறைக்குட்டம் என்கிற ஊரிலே அந்த குலதெய்வத்தை எடுத்து வைத்துவிட்டு இரவு உறங்கி இருக்கிறார்கள். எழுந்து புறப்படும் போது அந்த குலதெய்வத்தை அவர்களால் பெயர்த்து எடுத்து போக முடியவில்லை. எனவே அதே இடத்தில் தங்களுடைய குலதெய்வத்தை விட்டு அவர்கள் இடம்பெயர்ந்தார்கள் என்ற செய்தியை குறிப்பிட்டு இன்றைக்கும் அந்த பாறைக்கூட்டத்திலே அவருடைய குலதெய்வம் இருக்கிறது. எனவே இது அந்த சமூக நினைவு என்பது ஒரு வரலாற்று செய்தியை தருவதாக இருக்கிறது என்று பேசுகிறார் பேராசிரியர் சிவசுப்பிரமணியன். ஆப்பநாட்டு மறவர்கள் வேம்பார் பரதவ சமூகத்தினரை அப்பச்சி என்ற உறவு சொல்லால் அழைக்கின்றனர். இரண்டாவது சமூக நினைவில் அந்த ஆப்பநாட்டு மறவர்குல பெண்ணுக்கு திருமணம் செய்து வைத்த அந்த பரதவர் குல வழித்தோன்றல்களை அப்பச்சி என்ற உறவு சொல்லால் அழைக்கிறார்கள் என்பதை கொண்டு இந்த சமூக நினைவை ஒரு வரலாற்று வரவாக குறிப்பிடுகிறார் பேராசிரியர் ஆ. சிவசுப்பிரமணியன் அவர்கள். மூன்றாவது சோனையா கோவில் இருப்பது. ஒரு சமூகத்தின் வரலாற்றில் நிகழ்ந்த நில உடைமை கொடுமைகளை பெரும்பாலும் மரபு வழி வரலாற்று ஆவணங்கள் பதிவு செய்வதில்லை. ஆனால் மக்களின் சமூக நினைவுகள் அவற்றை பாதுகாத்து வருகின்றன. ஆனால் ஒவ்வொரு சமூகமும் ஒவ்வொரு வகையில் இதை பாதுகாத்து வருகிறது என்கிறார் பேராசிரியர் ஆ. சிவசுப்பிரமணியம் அவர்கள். இந்த நூலினுடைய அடுத்த கட்டுரை மலை தோட்ட தொழிலாளர் வாழ்க்கை குறித்த நாட்டார் பாடல்கள் என்னும் தலைப்பிலான கட்டுரை.
பிஜி உள்ளிட்ட தீவுகளில் தமிழர்கள் தேயிலை, கரும்பு, ரப்பர் தோட்ட தொழிலாளர்களாக கொண்டு போகப்பட்ட செய்தியை இந்த கட்டுரை அலசுகிறது. மலைத்தோட்டங்களில் பணிபுரிய எத்தகைய ஆசை வார்த்தைகளை கூறி தொழிலாளர்களை அழைத்துச் சென்றார்கள் என்பதை ஒரு பாடல் இப்படி சொல்லுகிறது. ஆள் ஒன்றுக்கு 5 ரூபா தங்கம் தையலாளே, அட்வான்ஸு நான் கொடுப்பேன் பொண்ணு குயிலாளே, 5 மணி வண்டி ஏறி தங்கம் தையலாளே, அங்குல குறிச்சி போவோம் பொண்ணு குயிலாளே, பெரட்டுக்களம் போய் நீ தங்கம் தையலாளே, பேர் கொடுத்தால் போதுமடி பொண்ணு குயிலாளே, 5 ராத்தல் கொழுந்தெடுத்தால் தங்கம் தையலாளே, அஞ்சனா கிடைக்குமடி பொண்ணு குயிலாளே என்ற பாடல் உணர்த்துகிறது. கப்பலில் ஏற்றுவதற்கு முன் மருத்துவ சோதனை, அதிக எண்ணிக்கையிலே கப்பலிலே ஏற்றியது குறித்து மற்றொரு பாடலிலே பதிவாகி இருப்பதை பேராசிரியர் எடுத்துக்காட்டுகிறார். ஆவடி டாக்டரு அருமையாகத்தான் பேசி அறையெல்லாம் பார்க்கணும்னு திரையெல்லாம் இழுத்து அறையெல்லாம் சோதிச்சு அனுப்பினார் கப்பலுக்கு. மாலை போட்டு மாட்டை பொங்கல் வச்சா போலே ஆளையெல்லாம் கூப்பிட்டு ஆளுக்கு ஒரு ஊசி அருமையாகத்தான் ஏற்றி அனுப்பினார் கப்பலுக்கு. ஆணையும் பொன்னையும் ஆடு மாடு போலே அடுக்கினான் கப்பலிலே. ஆவடியில் 7 நாள் இருந்த சுகம் அமைஞ்சுச்சே கப்பலிலே என்று அந்த பாடல் வருவதை எடுத்து காட்டுகிறார் பேராசிரியர். மலேயா ரப்பர் தோட்ட தொழிலாளர்களின் வேலை பளுவையும் மாடுகளைப் போல அவர்களை அடித்து வேலை வாங்கிய கொடுமைகளையும் சில பாடல்கள் வெளிப்படுத்துகின்றன. காலையில் எழுந்திருந்து காண்டாவாளி தூக்கணும், கடுமையான 100 மரத்தை நாங்கள் வெட்டணும், உழைப்பாளியா நாங்கள் இருந்து ஓடா தேயணும், உழைக்கும் மக்கள் நாங்கள் வறுமையாய் வாழணும், இந்த தோட்டத்தில் கேட்க நாதி இல்லை, எடுத்துரைக்க கெதியும் இல்லை என்று பதிவாகி இருப்பதை அவர் எடுத்து காட்டுகிறார். இந்த கடைசி 2 வரி, இந்த தோட்டத்தில் கேட்க நாதி இல்லை, எடுத்துரைக்க கெதியும் இல்லை என்ற துயரம் கசியும் வரிகளை அந்த மலைத்தோட்ட தொழிலாளர்கள் பாடியிருக்கிறார்கள். எவ்வளவு அழுத்தமான துயரம் தோய்ந்த வார்த்தைகள் இவை என்பதை பேராசிரியர் எடுத்து காட்டுகிறார். ரப்பர் தோட்டத்து தொழிலாளர்களின் துயரம், பாடுகள் எவ்வாறு பதிவாகி இருக்கின்றன என்பதை இக்கட்டுரையிலே பேராசிரியர் எடுத்து காட்டுகிறார். பெண் தொழிலாளர்கள் மீது வெள்ளை துறைகளும் கங்காணிகளும் நிகழ்த்திய பாலியல் வன்முறையையும் சில பாடல்களில் எடுத்து காட்டுகிறார்கள். கிழட்டு துறை வந்துட்டாரு, நம்மளை கையை பிடிக்க வாராண்டி, கையை பிடிக்க வாராண்டி அந்த வெட்டு பார்க்கும் கங்காணி, விறுவிறுன்னு போய் தாவணி பிடிச்சாரு, தங்கக்காப்பு என்று கையை பிடிச்சாரு, சேத்துக்குள்ள இறங்காத சின்னத்தொரை அவர் பொண்ணுக்கு இறங்கி வர்றாராம், மானு வேட்டைக்கு போவாராம், மயிலு வேட்டைக்கு போவாராம், கோழி கூப்பிடும் நேரத்திலே குமரி வேட்டைக்கும் போவாராம் என்பது போன்ற பதிவுகளை விரிவாக எடுத்து காட்டுகிறார். இந்த பாடல்கள் ஒரு தலைமுறையினரின் அனுபவங்களின் வெளிப்பாடாக அமைந்து பின்னர் அவர்கள் வாழ்ந்த பகுதி மக்களாலும் அவர்கள் வாழ்ந்த பகுதியில் இருந்து இடம்பெயர்ந்து சென்ற மக்களாலும் பாடப்பட்டிருக்கும் வாய்ப்பு அதிகம் என்கிறார் பேராசிரியர். சமூக நினைவு சமூக குழுக்களால் கட்டமைக்கப்பட்டு கூட்டு நினைவாக சமூகத்தில் உருவாக்கப்படுகிறது என்று குறிப்பிடும் ரொமிலா தாப்பரை சுட்டிக்காட்டும் பேராசிரியர் சிவசுப்பிரமணியன், நினைவானது சுய அனுபவமாக இருக்க வேண்டியதில்லை, மெருகூட்டப்பட்டதாகவும் அப்படியே நினைவில் நிறுத்தி கொண்டதாகவும் இருக்கலாம். எது நினைவில் கொள்ள வேண்டியது, எது மறக்கப்பட வேண்டியது என்பதை நினைவாற்றல் முடிவு செய்கிறது என்கிறார் பேராசிரியர். அத்துடன் பார்வையாளர்கள், அதாவது கேட்போர், உருவத்தையும் உள்ளடக்கத்தையும் தீர்மானித்துக் கொள்ளுகிறார்கள் என்கிறார். இந்த பாடல்கள் அவற்றை உருவாக்கிய மக்களின் மனப்பாங்கை அல்லது கூட்டு நனவிலி மனத்தை, மென்டாலிட்டிஸ் ஆர் கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ் என்று அவர் குறிப்பிடுகிறார். இந்த பாடல்கள் அவற்றை உருவாக்கிய மக்களின் மனப்பாங்கை அல்லது கூட்டு நனவிலி மனத்தை வெளிப்படுத்துவதாகவும் அமைகின்றன. இதனால் அடித்தள மக்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ள முடிகிறது என்கிறார் பேராசிரியர். அடுத்த கட்டுரை சொக்கத்தங்கம் செம்புலிங்கம் என்ற கட்டுரை.
தமிழ்நாட்டின் உண்மையான சமூக வரலாறு எழுதப்படும்போது குற்றங்கள், அவற்றை செய்தோர், அக்குற்றங்களுக்கான தண்டனை முறைகள் ஆகியனவற்றுக்கும் அதில் முக்கியமான இடம் உண்டு என்று பேராசிரியர் குறிப்பிடுகிறார். சமூக வாழ்வில் குற்றங்கள் கடிந்து ஒதுக்கப்படுபவனாக இருக்கலாம். ஆனால் சமூக வரலாற்று ஆய்வில் அவற்றை புறக்கணித்துவிட முடியாது என்கிறார். பாலை நில ஆறலை கள்வர் குறித்து செய்திகளை சங்க இலக்கியங்கள் குறிப்பிடுகின்றன என்று எடுத்துக்காட்டும் பேராசிரியர், கொலையும் திருட்டும் மக்களால் வெறுக்கப்படுவன என்றாலும் இவற்றை மேற்கொள்ளும் அனைவரையும் அடித்தள மக்கள் வெறுத்து ஒதுக்குவதில்லை. இவ்வாறு அடித்தள மக்களால் வெறுத்து ஒதுக்கப்படாத கொள்ளையர்களை கண்ணியம் மிகு கொள்ளையர்கள், நோபல் ராபர்ஸ் என்று ஹப்ஸ்பாம் குறிப்பிடுவதையும் எடுத்துக்காட்டுகிறார். கண்ணியமிகு கொள்ளையருக்கான 9 வரைமுறைகளை பேராசிரியர் எடுத்துரைக்கிறார். இந்த வரையறைகளோடு செம்புலிங்கத்தை பொருத்தி பார்க்கிறார் பேராசிரியர். யார் அந்த செம்புலிங்கம்? 20ஆம் நூற்றாண்டின் முதல் கால் பகுதியில் திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்ட மக்களால் பரபரப்பாக பேசப்பட்டு வந்த ஒரு கொள்ளையன்தான் செம்புலிங்கம். இந்த செம்புலிங்கத்தை குறித்த வரலாறு சொக்கத்தங்கம் செம்புலிங்கம், சமூகம் சார் கொள்ளையனின் சாகச வாழ்க்கை என்ற தலைப்பில் பேராசிரியர் வே. செந்திவேலு அவர்களால் எழுதப்பட்டு நூல் வடிவில் வந்திருக்கிறது என்று குறிப்பிடும் பேராசிரியர் அந்த நூலை அடிப்படையாக வைத்து தனது மதிப்புரையையே ஆய்வுரையாக அமைத்திருக்கிறார். செம்புலிங்கத்தின் வரலாற்றோடு தொடர்புபடுத்தப்படும் அக்காலகட்டத்தின் நிகழ்வுகள், சம்பவங்கள் குறித்த செய்திகளில் முக்கியத்துவத்தை பேராசிரியர் எடுத்துக்காட்டுகிறார். தம் மீது திணிக்கப்பட்ட பண்பாட்டு அடையாள மறுப்புகளுக்கு எதிராக ஒடுக்கப்பட்ட சாதியினர் நிகழ்த்திய போராட்ட வடிவங்களை நமது மரபு வழி வரலாற்று அறிஞர்கள் அவ்வளவாக கண்டுகொள்ளவில்லை. இந்நூலில் ஒரு வித்தியாசமான எதிர்குறை காண்கிறோம் என்று சொல்லி ஒரு சம்பவத்தை எடுத்துக்காட்டுகிறார். அதாவது, களக்காடு என்னும் ஊருக்கு அருகில் உள்ள சாலையினையினார் பள்ளிவாசல் என்னும் ஊரைச் சேர்ந்தவர் ஸ்ரீ கிருஷ்ண பெருமாள் நாடார். இவர் சிங்கப்பூர், மலேசியா, இலங்கை போன்ற நாடுகளுக்கு சென்று பொருளீட்டி வந்தவர். களக்காட்டில் இருந்து சேரன்மாதேவி செல்வதற்கு பேருந்தில் ஏறி அமர்ந்தார். 8 அல்லது 16 இருக்கைகள் கொண்டதாக அப்போதைய பேருந்துகள் இருக்கும். பேருந்தின் உரிமையாளரே ஓட்டுநராகவும் இருப்பார். எல்லோரையும் பேருந்தில் ஏற்றிக்கொள்ள மாட்டார்கள். பஞ்சமர்கள் பஸ்ஸில் ஏறக்கூடாது என்றே பயணச்சீட்டில் அச்சிட்ட கொடுமையும் அப்போது நிலவியது என்பதை பேராசிரியர் எடுத்துக்காட்டுகிறார். இச்சூழலில் ஸ்ரீ கிருஷ்ண பெருமாள் நாடார் பேருந்தில் ஏறி உட்கார்ந்தார். அதன் உரிமையாளர் அவர் யார் என்று அறிந்தவுடன் இறக்கிவிட்டு விட்டார். அக்காலத்தில் நாடார் சமூகத்தின் மீதும் தீண்டாமை கொடுமை இருந்த காலம் அது. பேருந்திலிருந்து இறக்கிவிடப்பட்ட ஸ்ரீ கிருஷ்ண பெருமாள் நாடார் அன்றைக்கே மதுரைக்கு சென்று 16 இருக்கைகள் கொண்ட பேருந்து ஒன்றை வாங்கி வந்து களக்காடு சேரன்மாதேவி தடத்தில் இயக்கத் தொடங்கினார். இச்செய்தி சாதிய ஆதிக்கத்துக்கு எதிரான போராட்டத்துடன் ஒரு புதிய வடிவத்தை நமக்கு அறிமுகப்படுத்துகிறது என்கிறார் பேராசிரியர் சிவசு. செம்புலிங்கம் என்னும் கொள்ளையன் பற்றிய அருமையான சித்திரத்தையும் பேராசிரியர் தருகிறார். கட்டுரையின் இறுதியில் இப்படி சொல்லுகிறார்: ஒரு வகையில் பார்த்தால் படையெடுப்பு என்ற பெயரால் கொள்ளைகளை நிகழ்த்திய முடிதரித்த மன்னர்களை விட இவர்கள் மேலானவர்கள் என்கிறார். அடுத்த கட்டுரை நீடாமங்கலம் கொடுமை 1937 என்பதாகும். தஞ்சை தரணி பசுமையானது மட்டுமல்ல, சாதியத்தின் கொடூர பதிவுகளையும் தன்னகத்தே கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிவோம். கீழவெண்மணி அக்கொடூரத்தின் உச்சம். அன்றைய தஞ்சை மாவட்டத்தின் நீடாமங்கலம் வட்டத்தில் நடந்த மிக கொடுமையான ஒரு நிகழ்வினை அடிப்படையாக வைத்து இந்த கட்டுரையை பேராசிரியர் எழுதியிருக்கிறார். தென் தஞ்சை மாவட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய 8வது அரசியல் மாநாடு 1937ஆம் ஆண்டு டிசம்பர் 28ஆம் நாள் நிகழ்ந்தது. இம்மாநாட்டை இவ்வூரின் பிரபல நிலக்கிழார், அரிசி ஆலை அதிபராகவும் இருந்த சந்தன ராமசாமி உடையார் தம் பங்களாவின் தோட்டத்திலே நிகழ்த்தினார். காந்தியடிகள்
தீண்டாமை கொடுமைக்கு எதிராக காங்கிரஸை களம் இறக்கிய காலம் அது. தீண்டாதவர்களினுடைய பாதுகாவலராக மகாத்மா காந்தி தம்மைத்தாமே அறிவித்து கொண்ட காலப்பகுதி. தீண்டாதவர்களினுடைய மேம்பாட்டிற்காக வேலை திட்டங்களை மேற்கொள்ளக்கூடிய இயக்கம் காங்கிரஸ் இயக்கம் என்று நிறுவ காந்தியார் முயற்சித்த காலம் அது. இவற்றையெல்லாம் சுட்டிக்காட்டி பேராசிரியர் இந்த நீடாமங்கலத்திலே நிகழ்ந்த அந்த காங்கிரஸ் மாநாட்டை குறித்து பேசுகிறார். இம்மாநாட்டில் நிகழ்ந்த அதிர்ச்சியான சம்பவத்தை குறித்து பள்ளர் சமூகத்தை சார்ந்த தேவசகாயம் என்பவர் ஆற்றிய உரை குடியரசு 30/1/1938 இந்த இதழிலே பின்வருமாறு வெளியாகியிருக்கிறது. தேவசகாயத்தினுடைய அந்த உரை இப்படி அமைகிறது. நாங்கள் நீடாமங்கலம் காங்கிரஸ் கூட்டத்திற்கு வேடிக்கை பார்க்க போனோம். அங்கு எல்லோரும் சாப்பாட்டிற்கு போகும்போது எங்களையும் கூப்பிட்டார்கள். நாங்களும் சாப்பாட்டுக்கு போனோம். பந்தியில் உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது எங்களை சபாபதி உடையார் என்பவர் வந்து தலைமயிரை பிடித்து இழுத்து, ஏண்டா பள்ளப்பயல்களா, உங்களுக்கு இவ்வளவு ஆணவமா? இந்த கூட்டத்தில் வந்து உட்கார்ந்து சாப்பிடலாமா என விறகு கட்டையால் அடித்தார்கள். அடி பொறுக்க மாட்டாமல் சிலர் ஓடி ஆற்றில் விழுந்து அக்கறைக்கு போய்விட்டார்கள். நாங்கள் சிலர் அடிபட்டு விட்டு வீட்டுக்கு போய்விட்டோம். மறுநாள் நாங்கள் வயலில் அறுவடை அறுத்து கொண்டிருக்கும் போது கூட்டத்தில் பந்தியில் உட்கார்ந்து யார் சாப்பிட்டது, அவர்களை கொண்டு வா என்று கிருஷ்ணமூர்த்தி ஐயர் வந்து சொன்னார். நான் போனேன். அப்போது ஐயர், அவனை சும்மா கொண்டு வருகிறாயா, அடி படவாவை என்று சொன்னார். தலையாரி மாணிக்கம் தடிக்கம்பால் அடித்து கொண்டு வந்தார். அடி பொறுக்க மாட்டாமல் ஓட ஆரம்பித்தேன். என்னை பிடித்து கொண்டு வந்து விளாமரத்தில் கட்டி வைத்து 10 அடி தடிக்கம்பால் அடித்தார். நாட்டாமைக்கார அடைக்கலம், நாட்டாமை ராமன் ஆகியவர்களை ஐயர் கூப்பிட்டு, இவனை அவிழ்த்து கொண்டு போய் மொட்டையடித்து சாணியை ஊத்திவிடு என்று சொன்னார். அந்த பிரகாரம் பரியாரி கதிர்வேல் மாணிக்கம் சாணி ஊத்தினார். பிறகு நான் தலைமூழ்கி விட்டு வீட்டுக்கு போய்விட்டேன். 4 நாள் சென்ற பிறகு எங்களை பற்றி ஏதோ பேப்பரில் வெளிவந்ததாக நாட்டாமைக்கார அடைக்கலம், நாட்டாமைக்கார ராமன் ஆகியவர்கள் வந்து என்னையும் கதிர்வேல் மகன் ஆறுமுகம், பட்டி அருளானந்தம் மகன் சூசை ஆகியவர்களையும் ஆற்றுக்கு அக்கரைப்புறமாக ஐயர் கூப்பிடுவதாக அழைத்து கொண்டு போனார்கள். உடையார் பங்களாவைச் சேர்ந்த வாழை கொல்லையில் எங்கள் 3 பேரையும் வைத்து போட்டோ படம் பிடித்தார்கள். அதன் பிறகு பங்களாவுக்கு கூட்டி வந்து எழுதாத காகிதத்தில் ஒவ்வொருவரிடமும் 6 கையெழுத்து வாங்கினார்கள். ஏதோ எழுதின காகிதம் சிலவற்றிலும் கையெழுத்து போட்ட பிறகு ஐயர் எங்களுக்கு மொத்தமாக 16 அணா கொடுத்தார். பிறகு உடையார் 1 ரூபாய் கொடுத்து, போய் கள்ளு குடித்து விட்டு வீட்டில் படுத்துக்கொள்ளுங்கள், யார் கூப்பிட்டாலும் போகாதீர்கள், வீடு போய் சேருங்கள் என்று சொன்னார். நாங்கள் போய்விட்டோம். எங்களுக்கு ஆளுக்கு சுழியம் 4 3 அணா வந்தது என்று அவர் பேசியது பதிவாகி இருக்கிறது. மொட்டையடிக்கும் பணியை செய்த தலித்துகளினுடைய நாவிதர் ஆறுமுகம் விடுதலை இதழுக்கு எழுத கடிதமும் வெளியாகிறது. காங்கிரஸ் கட்சியின் சமபந்தி வேடம் நீடாமங்கலம் நிகழ்வினால் கலைந்தது. அன்றைய காலகட்டத்தில் காங்கிரசின் ஊதுகுழலாக செயல்பட்டு வந்த தினமணி நாளிதழ் இப்படி ஒரு சம்பவமே நிகழவில்லை என்று எழுதியது. இதன் தொடர்ச்சியாகத்தான் கீழ்வெண்மணி படுகொலையை ஆதரித்து தலையங்கம் எழுதியது தினமணி என்பதையும் பேராசிரியர் ஆ. சிவசுப்பிரமணியன் எடுத்துக்காட்டுகிறார். பாதிக்கப்பட்ட தலித் தோழர்களை வழக்கு தொடுக்கும்படி தந்தை பெரியார் கூறியதுடன் அதற்கான முழு முயற்சியையும் எடுத்திருக்கிறார். உடையார் சமூகத்தைச் சேர்ந்தவரும் சுயமரியாதை இயக்க தலைவர்களில் ஒருவரும் வழக்கறிஞருமான சர் ஏ.டி. பன்னீர்செல்வம் பாதிக்கப்பட்டவர்களின் சார்பாக வழக்கு தொடுத்திருக்கிறார். வழக்கு நடந்து கொண்டிருக்கும் போது வழக்கு தொடுத்தவர்களை அச்சுறுத்தி வழக்கு நீர்த்து போகும்படி செய்துவிட்டார்கள். இது அன்றைய சூழலில் தவிர்க்க முடியாத ஒன்றுதான். ஏனென்றால் அந்த காலகட்டத்தில், இந்த நிகழ்வு நடந்த அன்றைய காலகட்டத்தில் கீழத்தஞ்சை மாவட்டத்தில் நிலக்கிழார்களின் அதிகாரம் வரைமுறையின்றி நிலவியது என்கிறார். இந்த கட்டுரையின் இறுதியில் பேராசிரியர் இப்படி சொல்லுகிறார்:
தமிழகத்தில் நிகழ்ந்த பண்பாட்டு ஒடுக்குமுறையில் நீடாமங்கலம் நிகழ்வும் ஒன்றாக இடம்பெறுகிறது. தமிழ்நாட்டில் நடந்த பல்வேறு பண்பாட்டு ஒடுக்குமுறைகளும் போராட்டங்களும் இருட்டடிப்பு செய்யப்பட்டது போல் நீடாமங்கலம் நிகழ்வு இருட்டடிப்பு செய்யப்பட்டுள்ளது. இத்தகைய நிகழ்வுகள் ஒவ்வொரு வட்டாரத்திலும் ஏதேனும் ஒரு வகையில் நிகழ்ந்திருக்கும் என்பது ஐயமில்லை. இவற்றையெல்லாம் சேகரித்து தொகுத்தால் தமிழ்ச் சமூகம் கடந்து வந்த பாதையை தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் என்கிறார். இந்த கட்டுரை இந்த நூலினுடைய மிக முக்கியமான கட்டுரை என்று நான் கருதுகிறேன். நண்பர்களே, இந்த நூலினுடைய அடுத்த கட்டுரை செந்துண்டு, முத்திரை மரக்கால், செங்கொடி என்பது அடுத்த கட்டுரை. துண்டினுடைய பயன்பாடுகளை பேராசிரியர் எடுத்துக்காட்டுகிறார். ஆதிக்கத்தின் குறியீடாகவும் அடங்கி போவதன் அடையாளமாகவும் துண்டு அமைந்திருக்கிறது. தெய்வத்தின் முன்னால் நிற்கும்போது தான் தாழ்ந்தவன் என்பதை வெளிப்படுத்தும் வகையில் கோயிலுக்குள் செல்லும்போது துண்டை இடுப்பிலே கட்டி கொண்டு செல்வார்கள். துண்டை இடுப்பில் கட்டி கொள்ளுவது என்பது பணிவினுடைய அடையாளமாக கருதப்படுகிறது. கோவிலுக்கு வெளியேயும் தம் முன்னால் ஒடுக்கப்பட்ட மக்கள் துண்டை இடுப்பில் கட்டிக்கொண்டுதான் வர வேண்டும் என்ற எழுதப்படாத சட்டத்தை ஆதிக்க வகுப்பினர் உருவாக்கியிருந்தனர். 1924ஆம் ஆண்டு செட்டிநாட்டு பகுதியாகிய கானாடுகாத்தான் என்னும் ஊரில், கானாடுகாத்தான் என்க இந்த ஊர் முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் அவருடைய ஊர். அந்த ஊரிலே 1924ஆவது ஆண்டிலே நிகழ்ந்த ஒரு திருமண நிகழ்வை குறித்து பேராசிரியர் எடுத்துக்காட்டுகிறார். நாட்டுக்கோட்டை செட்டிமார்களினுடைய திருமணத்திற்கு சிவக்கொழுந்து என்ற ஒரு நாயன கலைஞரை, நாதஸ்வர கலைஞரை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அவர் தோளிலே துண்டு போட்டபடி வாசிக்கிறார். இடுப்பிலே துண்டை கட்டிக்கொண்டு வாசிக்கும்படி திருமண வீட்டார் சொல்ல அவர் ஏற்க மறுத்தார். வாசிப்பை நிறுத்திவிட்டு வெளியேறவும் துணிந்தார். தற்செயலாக அந்த ஊரிலே தங்கியிருந்த தந்தை பெரியாரை அழைத்து வந்து விடுவதாகவும் அவர் அச்சுறுத்தினார். வேறு வழியின்றி தோளில் துண்டு அணிந்த நிலையிலேயே வாசிக்கும்படி விட்டுவிட்டனர் என்கிற இந்த சம்பவத்தை எடுத்துக்காட்டுகிறார் பேராசிரியர். விவசாய நிலங்களில் அறுவடை முடிந்த பிறகு கூலியை அளக்கும்போது மரக்கால் என்ற ஒன்றை பயன்படுத்துவார்கள். இந்த அளவு கருவிக்கு பின்னால் சுரண்டல் ஒளிந்திருந்த தன்மையை பேராசிரியர் எடுத்துக்காட்டுகிறார். கரிசல் நிலப்பகுதி ஒன்றில் வழங்கிய பாடல் ஒன்று, முக்காப்புடி கேப்பைக்காக முந்தியிருந்து வாடுறனே ஐயா முதலாளி, நீங்க அளக்கிறது பொட்ட நாளி. நாளி என்றால் அது ஒரு அளவு, பொட்ட நாளி என்றால் முறையாக இல்லாத, முறைகேடாக செய்யப்பட்ட அளவு என்று பொருள். எனவே அந்த பொட்ட நாளி என்ற அந்த குறிப்பு முறையாக இல்லாத நாளியை கொண்டு அளந்து கூலியினை தந்திருக்கிறார்கள் என்பதை காட்டுகிறது. கீழத்தஞ்சையில் இப்படி பொய்யான மரக்காலை கொண்டு கூலி அளந்ததை எதிர்த்து கேட்டார்கள் விவசாய கூலிகள். 10 மரக்காலுக்கு 1 மரக்கால் கூலி. 1000 மரக்கால் அளந்துவிட்டு அதற்குரிய கூலி என்று 100 மரக்கால் அளப்பார்கள். அளந்து போட்ட 100 மரக்காலை அறுத்ததற்கு கூலி? உண்மையிலேயே 110 மரக்கால் அல்லவா அளந்திருக்க வேண்டும். மொத்தமாக அளந்து போடு, பிறகு அதிலிருந்து கூலியை அளவிடு என்று கேட்க சொல்லிக் கொடுத்த இயக்கம் செங்கொடி இயக்கம். இந்த நூலில் கள்ளமரக்கால் பற்றிய குறிப்புகளை தருகிறார் பேராசிரியர். இடுப்பில் துண்டை கட்டிக்கொள் என்று வற்புறுத்தியவர்கள் முன்னால் தோளில் செந்துண்டு அணிய சொன்னது இந்த இயக்கம். முத்திரை மரக்காலால் தான் அளக்க வேண்டும் என்று சுரண்டலுக்கு முடிவு கட்டிய இயக்கம் செங்கொடி இயக்கம் என்பதை சுட்டுகிறார் பேராசிரியர் சிவசு. அடுத்த கட்டுரை இதெல்லாம் தெரிஞ்சதனால்தான் என்ற தலைப்பிலான கட்டுரை. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாபெரும் தலைவராகிய இரா நல்லக்கண்ணு அவர்களை பற்றிய கட்டுரை இது. விவசாய இயக்கத்தினுடைய மாபெரும் போராளியாக நல்லக்கண்ணு அவர்கள் விளங்கிய செய்திகள், நாங்குநேரி வானமாமலை கோவிலிலே தலித்துகளை அழைத்து கொண்டு செல்லும் போராட்டத்தை பேராசிரியர் நா. வானமாமலை, வழக்கறிஞர் வானமாமலை ஆகியோரோடு இணைந்து தோழர் நல்லக்கண்ணு அவர்கள் முன்னெடுத்த செய்தியையும் பேராசிரியர் குறிப்பிடுகிறார். தாழ்த்தப்பட்ட பகுதியை சார்ந்த பெண்களோடு
ஆதிக்க சாதியினர் நிலக்கிழார்கள் தொடுப்பு வைத்து கொண்டு அவருடைய இல்லங்களுக்கு வந்து போவது உண்டு. இது இரகசியமாக நடைபெறும். அப்படி தாழ்த்தப்பட்ட பெண்ணினுடைய வீட்டிற்கு வந்த ஒரு நிலக்கிழாரை வீட்டிற்கு வெளியே பூட்டி சிறைப்பிடித்து வைத்து கொண்டு அவருடைய நிலத்தை அந்த பெண்ணுக்கு ஒரு நிலத்தை எழுதி வாங்கி கொடுத்த அந்த சம்பவத்தையும் எடுத்து காட்டுகிறார். மறைவாக எவ்வளவு வேண்டுமானாலும் கொடுப்பார்கள், ஆனால் நேரடியாக தன்னுடைய சொத்திலிருந்து ஒரு நிலத்தை அந்த பெண்ணுக்கு எழுதி வைப்பது என்பது சாதாரணமான விஷயம் இல்லை. படந்த நிலத்தை எழுதி வாங்குவதை வைத்துக்கொண்டு இதை நியாயப்படுத்த முடியாது. ஆனால் இனிமேல் அவ்வாறான ஒரு நிகழ்வு நடைபெற விடாமல் தடுப்பதற்கான மிக முக்கியமான நிகழ்வு என்று பேராசிரியர் ஆ. சிவசுப்பிரமணியன் இதை குறிப்பிடுகிறார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்பட்ட காலத்திலே அதனுடைய மிக முக்கியமான தலைவராக இருந்த தோழர் RNK எனப்படும் நல்லக்கண்ணு அவர்கள் பிடிபட்ட செய்தியையும் பேராசிரியர் எடுத்துக்காட்டுகிறார். கட்டளை என்ற கிராமத்திலே ஒரு காவல்துறை உளவு காவலர் வந்து அதிகாலை நேரத்திலே தேநீர் அருந்த வருகிறார். அவர் நல்லக்கண்ணுவை தலைமறைவாக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி இயக்க தலைவர்களை பல நாட்களாக தேடி அலைபவர். பல கிராமங்களுக்கும் அலைந்து திரிந்து இரவெல்லாம் கால்நடையாக பல இடங்களுக்கு அலைந்து திரிந்து கண்டுபிடிக்க முடியாமல் அந்த கட்டளை என்கிற கிராமத்திலே அதிகாலை நேரத்திலே திறந்திருக்கக்கூடிய டீ கடைக்கு உள்ளே வருகிறார். வந்து தேநீர் கேட்கிறார். தேநீரும் தயாராகிவிட்டது, காத்திருக்கிறார். ஆனாலும் டீ கடைக்காரர் அந்த டீயினை கொடுக்கவில்லை. டீ ரெடியாகிவிட்டதே, ஏன் நீ எனக்கு தரவில்லை என்று அந்த மாறு வேடத்திலே இருக்கிற சாதாரண உடையிலே இருக்கிற அந்த உளவுத்துறை காவலர் கேட்கிறார். அதற்கு அந்த டீ கடைக்காரர் சொல்லுகிறார், முதல்ல தலைவருக்கு கொடுத்து அனுப்பிட்டு தான் அப்புறம் மற்றவங்களுக்கு என்கிறார். உடனே ஒரு பொறி தட்டியதை போல இருக்கிறது உளவுத்துறை காவலருக்கு. யார் உங்கள் தலைவர் என்று கேட்கிறார். அதான் நல்லக்கண்ணு என்கிறார் டீ கடைக்காரர். தோழர் RNKயினுடைய இருப்பிடம் இப்போது காவலருக்கு தெரிந்துவிட்டது. இந்த வகையிலே இருப்பிடம் வெளிப்பட்டவுடன் RNK என்கிற தோழர் நல்லக்கண்ணு கைது செய்யப்படுகிறார் என்பதையும் அவர் எடுத்துக்காட்டுகிறார். தோழர் இரா நல்லக்கண்ணு அவர்கள் நல்ல படிப்பாளி. எனது முதல் நூலாகிய பாரதி கடந்த நூற்றாண்டு கவிஞன் பற்றிய மதிப்பீடு என்கிற நூலினை அவர் படித்திருக்கிறார். அப்போது நான் சென்னை பல்கலைக்கழகத்தில் ஆய்வு மாணவராக இருந்தேன். இந்த நூலினை அவர் படித்திருக்கிறார். சென்னை தேவநேய பாவாணர் அரங்கத்திலே நடந்த ஒரு கூட்டத்திற்கு அவர் வந்திருந்தார். நானும் அந்த கூட்டத்திற்கு போயிருந்தேன். தாமதமாகிறது என்று நான் அங்கிருந்து வந்து புறப்பட்ட போது ஒரு தோழர் ஓடி வந்து, உங்களை RNK கூப்பிடுகிறார், வாருங்கள் பார்த்திபராஜா என்று என்னை அழைத்தார். RNK எதற்காக அழைக்கிறார் என்று நான் தேடி அவரை போய் சந்தித்த போது கூட்டத்திற்கு வந்திருந்த RNKயினிடம் சொன்னார், நீங்கள் தானா அந்த பாரதி குறித்த புத்தகத்தை எழுதியவர்? மிக அருமையாக எழுதியிருக்கிறீர்கள், நன்றாக எழுதியிருக்கிறீர்கள், தர்க்கபூர்வமாக எழுதியிருக்கிறீர்கள், தொடர்ந்து எழுதுங்கள் என்று என்னை பாராட்டினார். இப்போ அவர் நிறைய நூல்களை வாசிக்கக்கூடியவர் என்ற இந்த குறிப்பை படிக்கும்போது எனக்கு இந்நிகழ்வு நினைவுக்கு வருகிறது. என்னுடைய நூலாகிய தமிழ் மொழி அரசியல் என்னும் நூல் 2010 ஆண்டிலே சென்னையிலே வெளியிடப்பட்ட போது அந்த நூலை வெளியிட்டு பேசியவர் தோழர் இரா நல்லக்கண்ணு என்பதையும் நான் இங்கே உங்கள் மத்தியிலே சொல்வதிலே மகிழ்ச்சியும் பெருமிதமும் அடைகிறேன். நண்பர்களே, இந்த நூலினுடைய கடைசி கட்டுரை ஒரு நகரமும் ஒரு கிராமமும் கொங்கு பகுதியில் சமூக மாற்றங்கள் என்னும் எஸ். நீலகண்டன் அவர்களின் நூலை குறித்த ஒரு அறிமுக கட்டுரையாக இந்த கட்டுரை அமைகிறது. கரூர் அருகில் இருக்கும் செட்டிபாளையம் என்னும் ஊரின் நினைவுகள் 1945 2005 வரை பல்வேறு அம்சங்களை இந்த நூலில் பதிவு செய்திருப்பதாக பேராசிரியர் எடுத்துக்காட்டுகிறார். நண்பர்களே, இந்த நூலினுடைய ஒட்டுமொத்தமாக கட்டுரைகளை நோக்கும்போது வரலாறு குறித்த பல கேள்விகளை தமிழ்ச் சமூகம் சார்ந்த ஆவணங்களில் இருந்து பேராசிரியர் ஆ. சிவசுப்பிரமணியன் எழுப்பியிருக்கிறார் என்பதை
நாம் கவனிக்கலாம். மாற்று வரலாறு, கீழிருந்து எழும் வரலாறு, அடித்தள மக்களினுடைய வரலாறு என்று மாற்று வரலாறு இருப்பதை பேராசிரியர் ஆ. சிவசுப்பிரமணியனுடைய இந்த கட்டுரைகள் நமக்கு அறிமுகப்படுத்துகின்றன. இந்த கட்டுரைகளை ஆழ்ந்து கற்கும்போது வரலாறு என்பது ஒரு பேராறு மட்டுமல்ல, ஏராளமான கிளை ஆறுகளையும் கொண்டது என்கிற ஒரு புரிதல் நமக்கு வரக்கூடும். வரலாற்று ஆவணங்களை எவ்வாறு அணுக வேண்டும், எதனுடைய சார்பு நிலை நின்று நாம் அணுக வேண்டும், வரலாற்றிலே மறைக்கப்பட்ட ஆவணங்களை எவ்வாறு தோண்டி எடுக்க வேண்டும், அந்த ஆவணங்களை மீண்டும் மீண்டும் மறுவாசிப்பு செய்வதன் மூலமாக எவ்வாறு ஒரு புது வரலாறை, சமூகத்திற்கு தேவையான வரலாற்றை நாம் கட்டமைக்க முடியும் என்கிற நம்பிக்கையை இந்த நூல் விளைவிக்கிறது என்பேன். எனவே இந்த நூல் நாம் அனைவரும் ஆழ்ந்து கற்கத்தக்க நூல். இந்த நூல் மட்டுமல்ல, தமிழக வரலாற்றை, அடித்தள மக்களுடைய வரலாற்றை தொடர்ச்சியாக எழுதி கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் ஆ. சிவசுப்பிரமணியன் அவர்கள் வரலாற்றிலே ஈடுபடக்கூடிய நம் அனைவருக்கும் மிக பொருத்தமான முன்மாதிரி. அந்த முன்மாதிரியை பின்பற்றி நாம் இந்த வரலாற்று பயணத்திற்குள்ளே தொடர்ந்து பயணப்படுவோம் என்று சொல்லி, உலகமெங்குமிருந்து இந்த உரைக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.